ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா இந்த வீடியோவை இக்னோர் பண்ணிவிடுங்க. இல்லை இப்போ நீங்கள் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு பொருளோட விலை 10,000 வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கையில் வெறும் 1000 தான் இருக்குது. அந்த பொருளை நம்ம வாங்கணும் அப்படின்னா இன்னும் நமக்கு ஒரு 9 பேர் சப்போர்ட் இருந்துச்சுன்னா அந்த 10,000க்கான பொருளை நம்மளால் வாங்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், உங்களோட சேர்ந்து ஒரு 1000 சொல்லிவிட்டு எல்லாருமே போடுறாங்க. ஸோ அந்த 10,000 ஃபண்டானது மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே இருக்கும். இந்த ஃபண்டை யார் மேனேஜ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் மேனேஜர், அதாவது அசட் மேனேஜர் சொல்லுவாங்க, ஃபண்ட் மேனேஜர் சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட பணம் எடுத்துகிட்டு போய் அந்த மார்க்கெட்டில், அதாவது பிஎஸ்சி என்எஸ்சின்னு சொல்லுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் எந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனி ஒரு வேளை நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா வரக்கூடிய லாபம், அதாவது என்ன ப்ராஃபிட் வருதோ 8%, 10, 12 என்ன பர்சன்ட் வருதோ அந்த பர்சன்டேஜ் லாபமானது இந்த 10 பேர்த்துக்கும் சரிசமமாக பிரித்து தருவாங்க. ஒருவேளை இந்த கம்பெனியில் ஏதாவது ஒன்று நெகட்டிவாக போச்சு அப்படின்னாலும், அதாவது லாஸில் போச்சு அப்படின்னாலும் அந்த இழப்பானது அந்த 10 பேர்த்துக்கும் போகும். அதாவது ஒருத்தர் 10,000 போட்டு ப்ராஃபிட் எடுக்கிறது, 10,000 போட்டு லாஸ் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா 1000 போடும்போது மியூச்சுவலாக அந்த லாபமும் சரி நஷ்டமும் சரி சரிசமமாக போகும். ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். இதில் இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பார், இந்த சிஸ்டம் பற்றி நல்லா புரிஞ்சவராக இருப்பார். அதே மாதிரி எது மார்க்கெட்டில் டெய்லி மானிட்டர் பண்ணி எது நல்லா பண்ணுது எது நல்லா பண்ணலன்னு சொல்லி அவர் நல்லா அனலைஸ் பண்ணி நம்மளோட ஃபண்டை வாங்கி கொடுப்பாரு. எதுக்காக அவர் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் 24 ஹவர்ஸும் மார்க்கெட் பற்றி பார்க்க முடியாது நமக்கு இருக்கிற வேலை பேசியில். ஸோ இவங்களோட வேலையே இதுதான். ஸோ அதனால் இவங்க நம்பிக்கையாக எந்த சைட்டு எந்த மார்க்கெட்டு எது நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்து நம்மளோட ஃபண்டுக்கு கொண்டு போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ஈக்குவலண்ட்டான ப்ராஃபிட்டோ கிடைக்கிற மாதிரி செய்வாங்க. மறுபடியும் சொல்கிறேன், எப்பயுமே மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்க்ளைமர் ஆட் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். மார்க்கெட் எப்படி பண்ணுதோ அதை பொறுத்து தான் நமக்கு இருக்கும். ஸோ இது இண்டிவிஜுவலோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? வரக்கூடிய நாட்களில் இதை பற்றி லாங் வீடியோ போட போகிறோம். அது இல்லாமல் ETF என்ன, கோல்டு ஃபண்டுனா என்ன, சில்வரில் எப்படி, பாண்ட் எப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில்